ஹே, கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க தாய் டிராமாவோட செகண்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்றதுதான் இப்பயும் சொல்றேன். எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க, மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ எதில் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா, இந்த கேங்ஸ்டரோட தம்பி இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்ணுறான்னா அந்த கிளப்பில் டான்ஸ் ஆடுற பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணுறான். இதை பாரு, நீ டான்ஸ் ஆடுறத விடவும் வந்துட்டு வேற ஒரு வேலை செஞ்ச அப்படின்னா ஒரு நாளைக்கே உனக்கு 10,000 ரூபாய் கிடைக்கும், நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படி இப்படின்னு சொல்லும் போது அவன் என்ன சொல்கிறான்னா, எனக்கு வந்துட்டு டான்ஸ் ஆடுறது வரைக்கும் போதும், வர காசு போதும், உன் வேலையை பார்த்துக்கிட்டு நீ போடா அப்படின்னு சொல்லும் போது அதை எப்படி உன்னை விட்டுடுவேன் அப்படின்னு சொல்லி அவளோட கையை பிடிச்சி இழுத்து பிரச்சனை பண்றான். அந்த டைமுக்கு கரெக்டா அந்த சைடா நம்ம ஹீரோ வரானா, ஹீரோக்கும் இவனுக்கும் ஆல்ரெடி ஆகாது இல்லையா, மரியாதையா அந்த பொண்ணை விடுறா அப்படின்ன உடனே இவளும் ஓடி வந்து ஹீரோக்கு பின்னாடி நின்னுக்கிறா. எப்படி இருந்தாலும் அவனால ஹீரோவை வின் பண்ண முடியாதுன்னு அவனுக்கே தெரியும். அதனால அவனும் சைலண்டா அங்க இருந்து போயிடுறான். சரி வா, உன்னை எங்கன்னா சேஃபான இடத்துல போய் நான் டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ இவளை கூட்டிட்டு போறான். பஸ் ஸ்டாப்க்கு போன உடனே இறங்க சொன்னா இவ இறங்காம என்ன நீயே கொண்டு போய் வீட்டுல விட்டுறேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறா. ஆனா ஹீரோக்கு அதுக்கெல்லாம் கொஞ்சமும் டைம் இல்ல. அவன் என்ன பண்றான் அப்படின்னா, இறங்கி இவ கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போய் ஒரு டாக்ஸில ஏத்தி விட்டுறான். இதை பாரு, உனக்கு செட் ஆகலன்னு அப்படின்னா இனிமே அந்த மாதிரி டான்ஸ் ஆடுற இடத்துக்கெல்லாம் போகாத, ஒழுங்கா வேற எதுனா ஒரு நல்ல வேலையை தேடி கண்டுபிடிச்சிட்டு வேலைக்கு போற வழியை பாரு அப்படின்னு சொல்லி டாக்ஸியோட நம்பரை நோட் பண்ணிக்கிட்டு டாக்ஸிக்கு காசையும் அவகிட்ட கொடுத்துட்டு போறான். ஹீரோ பண்ணதெல்லாம் பார்த்த உடனே அவ பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆயிடுறா. ஏய், என்னோட பேர் வந்து ஜீபா, இனிமே நான் தான் வந்துட்டு உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட், நீ தான் எனக்கு பாய் ஃப்ரெண்ட், புரியுதா? உனக்கு ஒத்துக்கலனாலும் சரி, நான் தான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போறா. மறுநாள் காலையில ஹீரோக்கு ஒரு ஃபோன் வருது. என்ன அப்படின்னு பார்த்தா, அவன் வந்துட்டு ஆடிஷனுக்கு போயிட்டு வந்தான் இல்லையா ஹீரோயினோட ஆஃபீஸ்க்கு, அங்க இருந்து மறுபடியும் இவனை கூப்பிடுறாங்க. உடனே நான் வர ஃப்ரீயா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஜென்னியும் காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் கார்ல போயிட்டு இருக்கும் போது சடனா ஒருத்தன் கார்ல குறுக்கால வந்துடுறான். அவ்வளவுதான், சடன் பிரேக்க புடிச்சு ஹீரோயின் நிறுத்துறா காரை. அவனே குறுக்கால வந்தது மட்டும் இல்லாம கன்னை எடுத்துட்டு வந்து ஹீரோயினையும் ஃப்ரெண்டையும் கீழே இறங்கு, மரியாதையா கீழே இறங்கு அப்படின்னு மிரட்டிக்கிட்டே இருக்கும் போது இவங்க போலீஸ்க்கு போன் பண்ணலான்னு போன் எடுக்கிறாங்க. நீ மட்டும் போன் பண்ண உன்னை சுட்டுடுவேன் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். சடனா யாரோ ஒருத்தன் வந்துட்டு இவனை போட்டு அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ தான், வேற யாரும் இல்ல. ஆனா ஹீரோயினுக்கு அது ஹீரோ தான் அப்படின்றது இன்னும் தெரியல. அதுக்கப்புறம் தான் அங்க இருக்க டிராபிக் கான்ஸ்டபிள் அவங்க இவங்கன்னு எல்லாருமே வந்து அவனை பிடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப பார்த்தா ஹீரோவோட கையில அடிபட்டு ரத்தம் வந்துகிட்டு இருக்கு. ஐயோ, நமக்கு ஹெல்ப் பண்ணா அவனுக்கு ரத்தம் வருது, சீக்கிரமா கர்ச்சிஃபை எடுத்துட்டு போ அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்லும் போது ஹீரோயின் கர்ச்சிஃபை எடுத்துட்டு போயிட்டு, எஸ்கியூஸ் மீ, உங்க கையில ரத்தம் வருது அப்படின்னு சொல்றாளா. ஹீரோ வந்து அப்படியே பொறுமையா திரும்பி பாக்குறா, யாருமா அது அப்படின்னு. அதுக்கப்புறம் இவ தான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஹீரோக்குமே கடுப்பாயிடுது. ஹீரோயினுக்கு ஐயோ, இவன் தான் நம்மள மறுபடியும் காப்பாத்திருக்கானா அப்படின்னு சொல்லி திருன்னு முழிக்கிறா. ஹீரோ இப்ப செமையா சீன் போடுறான். ஏதோ நீ பண்ண தேவையில்ல, மரியாதையே கிளம்பு, இங்க நீ இல்லைனாலும் வேற யார் இருந்ததுனாலும் நான் காப்பாத்திருப்பேன் அப்படின்னு சொல்லும் போது, இல்ல உனக்கு ரத்தம் வருது, பிளீஸ் என்ன மன்னிச்சிரு, தயவு செஞ்சு வந்து இதை மட்டும் ஏத்துக்கோ அப்படின்னு சொல்றாளா. நீ தானே எனக்கு வேலையே கொடுக்க கூடாதுன்னு சொன்ன, நான் வந்து தெருப்பொறுக்கின்னு வேற சொன்னல, இப்போ என்னோட பிளட் வந்து உன்னோட கர்ச்சிஃப்ல பட்டுச்சுன்னு வச்சுக்கோயேன், அது ரொம்ப அழுக்காயிடும், அதனால நீயே வச்சுக்கோ, எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்புறான். அப்பவும் விடாம என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, வேகமா அவன் வந்துட்டு வேண்டான்னு சொன்னாலுமே கையில வந்து அந்த கர்ச்சிஃபை மட்டும் கட்டி விட்டுறா. வேகமா இப்பதான் வரான். வந்த உடனே ஐயோ, எதுக்குடி அந்த டார்லிங்கை விட்ட, நமக்காக எவ்வளவு ஹெல்ப் பண்ணான், அவன் கையில ரத்தம் வருது, அவனுக்கு மருந்து தானே போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கும் போது, நாம என்ன சொன்னாலும் அவன் நிக்க மாட்டான், என் மூஞ்ச கூட பார்க்க மாட்டான் அப்படின்னு சொல்றா ஹீரோயின். எல்லாருக்கிட்டையும் நீ என்னதான் இப்படி சண்டை போட்டு வைப்ப, நீ எனக்கு தெரிய மாட்டுது, எவன் கிட்டனா ஒழுங்கா நல்லபடியா பேசுறியா அப்படின்னு கத்துறான். நம்ம ஹீரோயினோட அப்பாவோட மேனேஜர் தான் வந்து இவர் பேரு வந்து தனு. இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஹீரோ வந்து ரொம்ப டேலண்டடா இருக்கான், அதனால வந்துட்டு அவனை கண்டிப்பா இந்த வேலையில எடுத்து ஆகணும் அப்படின்னு சொல்லி இவர் தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. அதனால திரும்பவும் உன்னை வேலையில எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டண்ட் மாஸ்டர் சொல்லிட்டு இருக்காரு. உடனே ஹீரோக்கும் பயங்கர சந்தோஷம் ஆயிடுது. அது மட்டும் இல்லாம இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ ரொம்ப கஷ்டத்துல இருக்க அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, அட்வான்ஸா நான் பணம் வாங்கி தரேன், அது மட்டும் இல்லாம நீ கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு திருப்பி கொடுத்துக்கோ,
என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல டேலண்ட் இருக்கவன் யாருமே வந்துட்டு தோத்து போக கூடாது. உன்னை பொறுத்தவரையில நீ ரொம்ப டேலண்டட் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோக்கா என்ன சொல்றதுன்னே தெரியல, பயங்கர சந்தோஷமாயிடுது. அதே நேரத்துக்கு ஹீரோயினோட அப்பாவையும் அம்மாவையும் காட்டுறாங்க. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா இவங்களோட பொண்ணுக்கு வந்து ஒரு பொட்டிக் ஸ்டார்ட் பண்ணி தராங்க. அதாவது இந்த வெட்டிங் கவுன் அதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பொட்டிக் தான் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஹீரோயினும் ஜென்னும் தான் சேர்ந்து இதை பார்த்துக்க போறாங்க. ஹீரோவும் அதே நேரத்துக்கு வந்துட்டு எதை பத்தியும் கவலைப்படாம பயங்கர ரிஸ்கான ஷாட் எல்லாமே நடிக்கிறான். காசு வந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மொத்த காசையும் எடுத்துட்டு வந்து அவங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டு இது எல்லாத்தையும் வந்துட்டு அவனுக்கு ஃபீஸ் கட்ட யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றான். இதை எல்லாத்தையும் அவங்க அப்பா திருட்டுத்தனமா பாத்துக்கிட்டு இருக்காரு. தம்பி வந்த உடனே அவங்க அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, டேய் உனக்கு ஃபீஸுக்கான பணத்தை அண்ணன் ரெடி பண்ணிட்டான்டா, நான் உடனே எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன், நீ உடனே ஃபீஸ் கட்டிடு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவனுக்கு நாளைக்கு தான் ஃபைனல் டேட்டு, இல்ல அப்படின்னா ஃபைனல் எக்ஸாமே எழுத விட மாட்டாங்க. அப்ப தம்பி கிட்ட ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா, இது பாரு நீ எனக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல தேவையில்ல, நீ நல்லா சம்பாதிக்கும் போது அம்மாவை நல்லபடியா பாத்துக்கோ, அது மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்றான். கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா அவங்க அம்மா பயங்கரமா அலறாங்க. காசெல்லாம் காணா போச்சு, உங்க அப்பா எடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்னும் போது தம்பிக்காரன் திட்டுறான். ஏமா அது எவ்வளவு முக்கியமான பணம்னு உனக்கு தெரியாதா, என் லைஃபே அதுலதான் அடங்கியிருக்கு, இவ்வளவு அஜாகிரதையா வைப்ப, அவர் இருந்தா திருடிட்டு போவார்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி அவனும் திட்டுறான். உடனே ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா, நான் அவர் எங்க போயிருக்காருன்னு பாக்குறேன், கண்டிப்பா நான் அந்த பணத்தோட திரும்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து போறான். இப்பதான் ஹீரோ விசாரிக்கும் போது தெரியுது அவர் இவ்வளவு நேரமும் குடிச்சிருந்துட்டு இப்பதான் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பார்த்தா இந்த சூது விளையாடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இடத்துக்கு மொத்த காசையும் எடுத்துட்டு போயிருக்காரு. நேரா அங்க ஹீரோ போன உடனே அவங்க அப்பா கிட்ட இருந்து காசை புடுங்கிட்டு போறான். மரியாதையா காசை கூடுறா, அது என்னோட பணம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்திக்கிட்டு இருக்காரு. ஆனா இவன் என்ன சொல்றான்னா, அப்பா இதுலதான் வந்து தம்பியோட வாழ்க்கையே அடங்கியிருக்கு, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, என்னதான் உங்களுக்கு பிடிக்காது, அவனை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல, எதுக்காக நீங்க அவன் வாழ்க்கையே அழியிற மாதிரி இந்த ஒரு விஷயத்த பண்றீங்க அப்படின்னு அவன் சண்டை போடுறான். அப்பவும் இவர் கேட்காம இவனை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு. அப்ப கரெக்டா அந்த டைமுக்கு வந்து போலீஸ் வந்துடுறாங்களா, வந்த உடனே இவரும் வேற வழி இல்லாம வந்து ஹீரோவோட வண்டிலேயே ஏறிக்கிறாரு அர்ஜென்ட்டா. வீட்டுக்கு போன உடனே எல்லாரும் எதுக்காக இப்படி பண்ணீங்க அப்படின்னு இவரை திட்டிக்கிட்டு இருக்கும் போது இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தா ஹீரோ மேல காண்டாகிறாரு. இவனாலதான் இன்னைக்கு எனக்கு லக்கே இல்லாம போச்சு, என் வாழ்க்கையிலேயே இவனாலதான் எனக்கு லக் இல்ல, இவன் வந்ததுல இருந்து நான் நிம்மதியாவே இல்லை, என்னோட பிசினஸ் லாஸ் ஆச்சு, என்னை விட்டு எல்லாமே போயிடுச்சு, அது எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான் அப்படின்னு சொல்லி ஹீரோவை சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்பதான் இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, நீ எனக்கு பிறந்தவனே கிடையாது, ஏன் இந்த குடும்பத்துக்கும் உனக்கும் ஒண்ணுமே கிடையாது, நீ எங்க புள்ள கிடையாது, அதனாலதான் வந்து அப்பா மேலேயும் அம்மா மேலேயும் உனக்கு அக்கறையே இல்லை, எங்களை இந்த அளவுக்கு நீ கண்ட்ரோல் பண்ற, நீ எப்போ வந்தியோ எங்களை விட்டு எல்லாமே போயிடுச்சு, நீ அன்னைக்கே செத்திருந்த அப்படின்னா எங்களுக்கு நிம்மதியா இருந்திருக்கோம், நாங்க நல்லா இருந்திருப்போம் அப்படின்னு சொல்லும் போது பலான்னு ஒண்ணு கண்ணத்திலேயே ஓடுறாங்க. உனக்கு என்ன விடவும் அவன் தான் முக்கியமாயிட்டான் இல்லையா, அதனால இனிமே இந்த வீட்டுல நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில போயிடுறாரு. ஹீரோ ரொம்ப சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்கான். அப்ப தம்பிக்காரன் வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, எனக்கு இது ஆல்ரெடி தெரியும், அப்பா ஏற்கனவே குடிச்சிட்டு ஒளறிக்கிட்டு இருந்தாரு, அப்பவே எனக்கு தெரிஞ்சிடுச்சு, நான் வந்து உங்ககிட்ட ஏன் சொல்லல அப்படின்னா நீ தேவையில்லாம எதனா யோசித்து நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லல, என்னதான் அவனும் நீயும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாலுமே என்னோட அண்ணன் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். இப்பதான் ஹீரோ யார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட அம்மா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்களோட சொந்த அண்ணனோட பிள்ளை தான் வந்து ஹீரோ. என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா இவங்க எல்லாருமே ரொம்ப வசதியா தான் நல்லபடியா இருந்திருக்காங்க. அந்த டைம்ல இவங்க அண்ணாக்கு ஒரு பார்ட்னர் இருந்திருக்காரு. அந்த பார்ட்னர் என்ன பண்ணியிருந்திருக்காரு அப்படின்னு பார்த்தா இவங்க அப்பாக்கே தெரியாம இவங்க அப்பாவோட பிசினஸ்ல இல்லீகலான பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதாவது ட்ரக் கடத்துறது அது இதுன்னு சொல்லிட்டு இவருக்கே தெரியாம எல்லா விஷயமும் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இவர் எல்லாத்தையும் ஒரு நாள் கண்டுபிடிச்சிட்டாரு. அது இவருக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனேயே அந்த பார்ட்னர் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா ஆளை வச்சு இவரை சுட்டு போட்டு தள்ளிட்டு இருக்கான். அந்த டைமுக்கு தான் கரெக்டா ஹீரோ பிறந்திருக்கான். அதனால அவங்க அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருந்திருக்காங்க. இவங்க அப்பா இறந்தது இப்ப வரைக்கும் அவங்க அம்மாக்கு தெரியாது. கரெக்டா அத்தை வந்துட்டு போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா அந்த பார்ட்னரும் இவனோட அம்மாவும் கட்டி பிடிச்சி நின்றுட்டு இருந்திருக்காங்க. அது இவங்க பார்த்த உடனே ரொம்ப பயந்து போயிட்டு இருக்காங்க. என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா ஒரு வேளை இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் வந்து அண்ணனை சுட்டு கொன்னுட்டாங்க போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அங்க இருந்து இந்த குழந்தைய மட்டும் இவங்க திருட்டுத்தனமா தூக்கிட்டு வந்துடுறாங்க.
இவங்களும் இவங்களோட ஹஸ்பண்டும் தான் அந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு கார்ல வரும்போது அப்பவும் விடாம அந்த பார்ட்னர் இருக்காரு இல்லையா அவரோட ஆளுங்க வந்து இவங்கள ஃபாலோ பண்ணி துரத்திக்கிட்டு சுட்டுட்டே வந்துட்டு இருக்காங்க. அப்ப இவங்க கார் வந்துட்டு பெரிய ஆக்சிடென்ட் வர ஆகுது. சோ நம்ம 3 பேருமே வந்து செத்துட்டோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் அவங்க விட்டுட்டாங்க. அதனாலதான் அந்த ஊரையே விட்டு இந்த ஊருக்கு வந்துட்டோம் நாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம தயவு செஞ்சு அவன் கிட்ட நீ வந்து நான் இதை எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு சொல்லி போட்டி போடணும்னு நினைக்காத. அவன் எல்லாமே வந்து இப்ப ரொம்ப பணக்காரனா இருக்கான். அதனால உன்னால அவனை ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையும் ஹீரோ கேட்டு வச்சுக்கிறான். இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்ச உடனே ஹீரோ வந்து ரொம்ப மனசு கஷ்டத்துல கோயிலுக்கு போறான். அங்க என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் அவங்க அம்மாவை கூட்டிட்டு வந்துட்டு இருக்கா. அப்பாவுக்கு துரோகம் பண்ண பார்ட்னர் வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோயினோட அப்பா தான். அது மட்டும் இல்லாம ஹீரோயினோட அம்மா தான் ஹீரோவோட உண்மையான அம்மா. ஹீரோயினுக்கு அவங்க அப்பா கால் பண்றாரு, எங்க இருக்கீங்க அப்படின்னும் போது நானும் அம்மாவும் இந்த மாதிரி கோயிலுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றா. ஓ நானும் ஆன் த வேல தாமா இருக்கேன், நான் அங்க வரேன் அப்படின்னு அவரு சொல்றாரு. அப்ப கரெக்டா சாமி கும்பிட்டு இருக்கும் போது ஹீரோயினோட அம்மாக்கு மயக்கம் வந்துடுது. நம்ம ஹீரோ அந்த இடத்துல தான் இருக்கான் இல்லையா, அவன் என்ன ஆச்சுன்னா என்ன ஆன்ட்டி ஆச்சு உங்களுக்கு என்ன ஆன்ட்டி ஆச்சுன்றான். அப்படியே அவங்க மயங்கி விழறாங்க. உடனே ஹீரோயின் வந்து என்னோட அம்மா தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லி கேக்குறா. வேக வேகமா இவனுமே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறான். ஹீரோ கோயில்ல தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு வேக வேகமா ஹீரோவோட அம்மா எப்படியாவது அவனை பார்த்து சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போனோம் அப்படின்னு சொல்லி வராங்க. அதே டைம்க்கு ஹீரோயினோட அப்பாவுமே கோயிலுக்கு வந்துட்டாரு. ஆனா அந்த டைம்க்கு ஹீரோயின் கால் பண்ணி உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவை கூப்பிட்டுறா. அதனால இவங்க 2 பேருமே மீட் பண்ணாம போயிடுறாங்க. ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல அம்மாவை கொண்டு வந்து சேர்த்த உடனேயே வந்து ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேக்குறா. நான் தெரியாம உன்னை மோசமா தப்பா பேசிட்டேன். ஆனா நீ 2 வாட்டி என்ன காப்பாத்திட்ட, எங்க அம்மாவோட உயிரையுமே இப்ப காப்பாத்திட்ட. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு. உண்மையாவே என்னோட மனசால நான் வந்து உன்கிட்ட மன்னிப்பு கேக்குறேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோக்குமே அவ அழுவுறத பார்த்த உடனே அவனுக்கே மனசு தாங்கல. அதுக்கப்புறம் ஹீரோ அங்க இருந்து கிளம்புறான். அப்ப ஹீரோயினோட அப்பா அங்க வராரு. 2 பேரும் கட்டி பிடிச்சி சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ அந்த ஆளை பாக்குறான். இருந்தாலும் ஹீரோக்கு அவன் தான் வந்து அவங்க அப்பாவை கொன்னது அப்படின்ற விஷயம் எல்லாம் தெரியாது இல்லையா. ஜஸ்ட் ஹீரோயினோட அப்பா இவர் தான் அப்படின்ற அளவுக்கு மட்டும் பாத்துக்கிறான். அது மட்டும் இல்லாம இவனுக்கு பாசம் இவர் தான் வேற இல்ல. அதே நேரத்துக்கு ஹீரோ வீட்டுக்கு வரான். அந்த டைமுக்கு அவங்க அப்பா பெட்டி படிக்கையெல்லாம் கட்டிக்கிட்டு ஊரை விட்டே போறேன் அப்படின்னு சொல்றாரு. தயவு செஞ்சு போகாதீங்கப்பா, தயவு செஞ்சு போகாதீங்க அப்படின்னு அவன் கெஞ்சிக்கிட்டு இருக்கான். எல்லாம் உன்னாலதான் அப்படின்னு போட்டு அவனை அடின்னு அடிக்கிறாரு. அப்ப அவங்க அம்மாவும் கோயில்ல இருந்து அங்க வந்துடுறாங்க. வந்த உடனே இவர் என்ன கத்துறாரு அப்படின்னா, ஒண்ணு இந்த வீட்டுல இவன் இருக்கணும் இல்ல நான் இருக்கணும், உனக்கு அவன் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சிடுச்சு, அதனால நான் வீட்டை விட்டு போறேன் அப்படின்னு சொல்லும் போது அப்ப ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா, உங்களையும் போக விட மாட்டேன், நானும் எங்கேயும் போக மாட்டேன், எனக்கு வேற யாரு இருக்கா சொல்லுங்க, உங்க 2 பேரும் விட்டா எனக்கு வேற யாரும் இல்லப்பா, நான் எங்கேயும் போக மாட்டேன், உங்களுக்கு என்ன தேவை, உங்க 3 பேருக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை தேவை, அதுதானே, அது எல்லாத்தையுமே நான் கொண்டு வருவேன், என்னோட உழைப்பால நான் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லும் போது, நீ எனக்கு நிறைய பணம் சம்பாரிச்சு தரணும், அப்படி இல்லை அப்படின்னா நீ கண்டிப்பா அதோட இங்க இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அவங்க அம்மாக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவோட குங்ஃபு மாஸ்டர் இருக்காரு இல்லையா, இவர் யாரு அப்படின்னு பார்த்தா இவர் வந்து எக்ஸ் போலீஸ் மேனா இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இவர் தான் வந்து ஹீரோவோட அப்பா அம்மா எங்க வாழ்ந்தாங்களோ அந்த ஊர்ல இருந்து இங்க வந்திருக்காரு. அதனால ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, எங்க அப்பாவோட சாவை பத்தி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நான் நம்புறேன், தயவு செஞ்சு என்கிட்ட ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, இதை பாருப்பா, உங்க அப்பா வந்துட்டு சாகிறதுக்கு முன்னாடியே அங்க இருந்து நான் வேலையை விட்டு வந்துட்டேன், எனக்கு நிறைய விஷயம் தெரியாது அப்படின்னு சொல்றாரு. ஏதாவது ஒரு விஷயம் 2 விஷயம் சின்னதா எதனா தெரிஞ்சா கூட எனக்கு சொல்லுங்க அப்படின்னு ஹீரோ கேக்குறான். உங்க அப்பாவோட பார்ட்னரோட பேரு வந்து பூச்சான், அது மட்டும் தான் எனக்கு தெரியுமே தவிர மத்தபடி அவங்கள பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியாது, உங்க அப்பா கூட நான் க்ளோஸும் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அதோட செட்ல காட்டுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு செட்டுக்கு வரா. எதுக்கு இங்க வந்திருக்க அப்படின்னு மே கேட்கும் போது நான் ஹீரோவை பார்க்கணும் அப்படின்னு சொல்றா. ஏய் அடி பாவி, இப்பதாண்டி அவன் கொஞ்சம் வேலை சேர்ந்து கொஞ்சம் நல்லபடியா போயிட்டு இருக்கு, எதுக்குடி நீ மறுபடியும் கெடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற அப்படின்னு கேட்கும் போது ஹீரோயின் இல்ல நான் ஜஸ்ட் அவனை பார்த்து என்னோட தேங்க்ஸ் சொல்லணும்னு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது, என்னது தேங்க்ஸ் சொல்ல போறியா, நீயா அவனுக்கா அப்படின்னு சொல்லி மே கேக்குறா. அந்த டைம்க்கு புதுசா ஒரு கேரக்டர் நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இவளோட பேரு வந்து பாம். இவ வந்து ஆக்ட்ரஸா இருக்கா. இவ தான் இந்த மூவில ஹீரோயினாவும் நடிச்சுக்கிட்டு இருக்கா. ஹீரோ ட்ரெஸ் மாத்தலான்னு வந்து அவ உள்ள இருக்கா. ஹீரோ நான் உடனே வெளில போய் மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஆனா இவ என்ன பண்றா அப்படின்னு
அப்படின்னு பார்த்தா பயங்கரமா ஹீரோ கிட்ட ஃப்ளோட் பண்ணிக்கிட்டு இருக்கா. நீ ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்க, உன்னோட பாடி எல்லாம் செம்ம ஃபிட்டா இருக்கு, கண்டிப்பா உன்னை நான் இந்த ஸ்டண்ட் மேனுன்றது மட்டும் இல்லாம இதை விடவும் பெரிய லெவலுக்கு கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப அவ வேணும்னே அங்க ஸ்லிப் ஆகி விழ போக, வேணும்னே நம்ம ஹீரோவும் அவளை காப்பாத்த போக, ஐயோ பாவம் ஹீரோயின் அந்த இடத்துல வந்து நிக்கிறா. ஹீரோயினுக்கு பார்த்த உடனே செம கடுப்பாகுது. ஹீரோயினை பார்த்த உடனே எதுவுமே பேசாம அந்த இடத்துல இருந்து போயிடுறான். ஹீரோயினுக்கும் பாமுக்கும் ஒருத்தர் ஆகவே ஆகாது போல. ரெண்டு பேரும் கவுண்டர் மேல கவுண்டர் கொடுத்துக்கிட்டே இருக்காங்களா. நம்ம மே பக்கத்துல நின்று சிரிச்சுக்கிட்டு இருக்கா. கடைசியில இந்த ஆக்ட்ரஸ் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, எனக்கு இன்னைக்கு பயங்கரமா வந்து மூட் ஆஃப் ஆயிடுச்சு, எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான், அதனால இன்னைக்கு ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிடுங்க, நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூலா அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. அப்பதான் மே என்ன விஷயம் சொல்றா அப்படின்னா, உங்க அப்பாக்கும் இந்த பொண்ணுக்கும் வந்து கனெக்ஷன் இருக்கு, அதனாலதான் அவ இஷ்டத்துக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னும் போது ஹீரோயின் நான் அதை நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்றா. இல்ல உண்மையாதான் நான் சொல்றேன், எனக்கே நல்லாவே தெரியும் அப்படின்னு மே சொல்றா. அதே நேரத்துக்கு இங்க மாஸ்டரையும் ஹீரோவோட அம்மாவையும் காட்டுறாங்க. மாஸ்டர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, உன் பையன் வந்து என்கிட்ட கேள்வி எல்லாம் கேட்டான், நான் எதுவுமே சொல்லல அவன் கிட்ட, அவனோட பேரை மட்டும்தான் சொன்னேன் பூச்சான்னு சொல்லிட்டு, கவலைப்படாத அந்த பேரை அவங்க ரெண்டு பேருமே மாத்திட்டாங்க, அதாவது பார்ட்னரும் அவனோட ஒரிஜினல் நேமை மாத்திட்டானா, ஹீரோவோட அம்மாவும் ஒரிஜினல் நேமை மாத்திட்டாங்களாம், இப்ப பொது பேர்ல தான் இருக்காங்கன்றதுனால உன் பையனால அவங்கள கண்டுபிடிக்க முடியாது, அவனுக்கு ஒன்னும் ஆகாது அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயின் ஹீரோவை பாக்கிறதுக்காக வர, ஆனா எதுவுமே பேசாம முறைச்சுக்கிட்டே நின்னுக்கிட்டு இருக்கா. ஓ அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்ல நடந்ததை நினைச்சு நீ வந்துட்டு தப்பா நினைச்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன், ஆக்சுவலா பார்த்தா அங்க என்ன நடந்ததுன்னா அப்படின்னு சொல்ல வரான். எனக்கு ஒன்றும் தேவையில்லை, அது என்னோட வேலையும் கிடையாது, உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஒரு அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்றா. ஆனா இந்த ப்ரொடக்ஷனே வந்து எங்க அப்பாவோடது, இந்த செட் எல்லாமே எங்க அப்பாவோடது, இந்த படமும் எங்களோடது அப்படின்றப்போ இந்த இடத்துல வந்து மோசமான எந்த ஒரு சம்பவமும் நடந்துடக்கூடாது, அது எங்களை தான் அசிங்கப்படுத்தும், அதுக்காக தான் நான் வந்துட்டு என்ன அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும் போது, உன்னோட விஷயம் கிடையாது, உனக்கு கவலையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அதையே நீ 5 நிமிஷமா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோ சொல்றான். சரி ஓகே, உங்ககிட்ட வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லை அப்படின்னா நீ என்ன நினைக்கணும்னு நினைக்கிறியோ இல்ல எது உன்னை சந்தோஷப்படுத்துமோ அதையே நினைச்சுக்கோ, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்புறான். ஒரு நிமிஷம் நில்லு, போகாத போகாத அப்படின்னு ஹீரோயின் கத்துறா. அவன் பாட்டு போயிட்டே இருக்கான். அந்த இடத்துல பார்த்தா இந்த டான்சர் இருக்கா இல்லையா, அவ இருக்கா. அவ பார்த்த உடனே ஹீரோவை ஓடி வந்து பேசிக்கிட்டு இருக்கா. இங்க என்ன பண்ற நீ அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அவன் நடிக்கிறதுக்கு வந்தேன்னு சொல்றான். அதே நேரத்துக்கு அவளுமே வந்துட்டு ஆடிஷனுக்காக தான் வந்திருக்காளாம். இதை வந்து ஹீரோயின் பார்த்த உடனே ஹீரோயின் செம கடுப்பாகிறா. என்ன இவன் இருக்கிற பொண்ணுங்களா இவனே சுத்தி சுத்தி வருது அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப என்ன டிராப் பண்றியா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ வந்து முடியாது, நீயே போய்க்கோ அப்படின்னு சொல்றான். ஆனா ஹீரோயின் நின்று பாத்துக்கிட்டு இருக்கா. அப்படின்னு உடனே சரி வா போகணுன்ற இடத்துல நானே டிராப் பண்ணிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிடுறான். ரெண்டு பேரும் வந்துட்டு கட்டி பிடிச்சிட்டு போறது பார்த்த உடனே ஹீரோயினுக்கு செம கொலை வெறி ஆகுது. இவன் நான் நில்லுன்னு சொன்னிருந்தா நின்றுக்கணும்ல, அவன் எப்படி என்ன வந்து கொஞ்சம் கூட மதிக்காம இப்படி போவான் அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்கா. இந்த டான்சர் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, உன் வீட்டு பக்கத்துல தான் என் வீடும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட வீட்டாண்டியே இறங்கிட்டு போன் பேசிக்கிட்டே போற மாதிரி போயிடுறா. ஆனா என்ன பிரச்சனை அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் காட்டல. இவங்க வீட்டு வாசல்லையே ஒரு பெஞ்சில் உட்காந்துக்கிட்டு இருக்கா போகாம. அதை பார்த்த உடனே ஹீரோ வந்து உனக்கு என்ன பிரச்சனை, எதுக்காக போகாம இங்கே இருக்க அப்படின்னு சொல்லும் போது அவ ஏதேதோ காரணம் சொல்றா. அதாவது ரூம்மேட் வந்து இன்னும் ரூம்க்கு வரல, அவ வர வழியில என்ன பிக்கப் பண்ணிப்பா அப்படி இப்படின்னு எக்கச்சக்கத்துக்கு சொல்லும் போது, சரி வா என்ன உனக்கு எங்க போகணுமோ நான் ட்ராப் பண்றேன் அப்படின்னு சொல்றா. மறுபடியும் அப்ப என்ன சொல்றா அப்படின்னா, இல்ல ஆக்சுவலா இன்னைக்கு நைட்டு மட்டும் நான் உன்னோட வீட்லயே தங்கிட்டுமா அப்படின்னு கேட்கறா. உனக்கு அறிவு தான் இருக்கா இல்லையா, எல்லாரையும் நீ நம்புவியா, உன்கிட்ட 2 வாட்டி பார்த்து நல்லபடியா பேசிட்டாங்கன்னா நீ நம்புவியா அப்படின்னு கேட்கும் போது, நான் ஜஸ்ட் ஒரு ஹெல்ப்பா தானே உன்கிட்ட கேட்டேன், வேணானா விடு அப்படின்னு சொல்றா. ஹீரோவுக்குமே அவளை அப்படியே விட்டுட்டு வரத்துக்கு மனசு வரல. அதனால என்ன சொல்றான் அப்படின்னா, என்னோட ரூம்ல தங்கிக்கோ, இன்னைக்கு ஒரே ஒரு நாள் தான், காலையில நீ போயிடணும் அப்படின்னு சொல்றான். அப்ப தம்பிக்காரன் ஹீரோவோட ரூம்க்கு வரானா. இந்த விஷயம் தெரியாம இவ என்ன பண்றா அப்படின்னா, ஹீரோ தான் வரான்னு நினைச்சுக்கிட்டு லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தம்பிய ஓடி போய் கட்டி பிடிச்சிடுறா. அதுக்கப்புறம் தான் ரெண்டு பேருமே திரும்பி பாக்குறாங்க. ஐயோ யாரு அப்படின்ற மாதிரி. உடனே இவ என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, நான் வந்துட்டு ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிடுறா. அப்புறம் தான் ஹீரோ வந்து அவனோட ரூம்கே என்ட்ரு ஆகுறான். அப்ப என்ன சொல்றான்னா, இது என்னோட தம்பி டான் அப்படின்னு சொல்லிட்டு இவளை எனக்கு தெரிஞ்ச பொண்ணு அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்றான். நைட்டு ஹீரோ தம்பியோட ரூம்ல தான் படுத்துக்கிறான்.
அப்ப வந்து தம்பி என்ன கேக்குறான்னா, ஏன் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட படுக்க வேண்டியது தானே அப்படின்னும் போது, அவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் இல்லடா, அவ எனக்கு தெரிஞ்ச பொண்ணு, ஏதோ ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னும் போது, இந்த மாதிரி கேர்ள் ஃப்ரெண்டே இல்ல அப்படின்னா அந்த பொண்ணு வீட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு வரக்கூடாது, அப்பா அம்மா என்ன நினைப்பாங்க, அந்த பொண்ணுக்கும் கொஞ்சம் கூட அறிவு இல்லையா, இவ்வளோ ஈஸியாவா வந்துட்டு ஒரு பையன் கூட அவனோட வீட்டுல வந்து தங்குவா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அந்த பொண்ணு தப்பான பொண்ணெல்லாம் இல்ல, அந்த பொண்ணுக்கு ஏதோ பிரச்சனை, அதனால ஜஸ்ட் நான் ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றான். இந்த பாம்க்கும் நம்ம ஹீரோயினோட அப்பாவுக்கும் உண்மையாவே தாங்க கனெக்ஷன் இருக்கு. காலையில ஹீரோ அவனோட ரூம்க்கு வந்து பார்க்கும்போது அவ என்ன பண்ணிருக்கா அப்படின்னா ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு விடிய காலையிலே போயிட்டு இருக்கா. சாரி, எல்லாமே என்னோட தப்பு தான், நான் வந்து இவ்வளோ ஈஸி கேர்லா இருக்கக்கூடாது இல்ல, எனக்கு நல்லாவே புரியுது, நீயும் உன் தம்பியை பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன், ஆனா எனக்காக நீ சப்போர்ட் பண்ண பத்தியா, அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ், நான் கிளம்புறேன், இனிமே நான் வந்து உன்னை தொல்லை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ எழுதி வச்சுட்டு போயிட்டு இருக்கா. மறுபடியும் ஹீரோயினோட அப்பாவை காட்டுறாங்க. அப்ப தானு என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, இவங்க வந்து கள்ளக்கடத்தல் பண்றதுல பொருள் ஏதோ போலீஸ் கிட்ட மாட்டிக்கிச்சு போல, அதனால என்ன பண்றதுன்னே தெரியல, அந்த கிளைண்ட் ரொம்ப பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும் போது, அப்ப நானே தான் நேர்ல போகணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட அப்பா சொல்றாரு. நம்ம ஹீரோயினும் ஜென்னும் வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, ஹீரோவை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வராங்க. ஆனா அவனுக்கு வயிறை கலக்கி விட்டுடுது. ஐயோ, நான் பாத்ரூம் போயே ஆகணும், பாத்ரூம் போயே ஆகணும் அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கான். வீட்டுக்குள்ள நம்ம வந்துட்டோம், ஆனா யாருமே இல்ல, நீ எப்படி யாரும் இல்லாத வீட்டுல கேட்காம கொள்ளாம அவங்க பாத்ரூமை யூஸ் பண்ணுவ அப்படின்னும் போது, இப்போதைக்கு எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லை, நான் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்க என்னை தொடப்பத்தால அடிச்சாலும் சரி செருப்பால் அடிச்சாலும் சரி நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேகமா ஓடுறான். அப்பதான் ஹீரோட அப்பாவும் அம்மாவும் வெளியில போயிட்டு உள்ள வராங்க. கரெக்டா வீட்டு வாசல்ல சூப்பரான கார் நிக்குதான், அவன் இங்க நிறுத்திட்டு போனான் அப்படின்னு சொல்லி ஹீரோட அப்பா கத்திக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ எங்க போயிருக்கான் அப்படின்னு பார்த்தா, ஹீரோ வந்து பூச்சானை பத்தி விசாரிக்கணும்ன்றதுக்காக அந்த பழைய ஏரியாவுக்கு போயிட்டு எல்லார்கிட்டயும் விசாரிக்கிறான். ஆனா யாருக்குமே அவனை பத்தி தெரியல. ஹீரோயின் கிச்சன்ல ஏதோ ஸ்மெல் வருதுன்னு போய் பார்த்தா, அவங்க வச்சிருந்த பாத்திரம் அப்படியே நெருப்பு பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிடுச்சு. அவ பயங்கரமா ஐயோ நெருப்பு நெருப்புன்னு கத்த ஆரம்பிச்சிடுறா. ஆனா அந்த டைமுக்கு இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம அதை பிடிச்சி கீழே தள்ளுறா. அப்புறம் கரெக்டா ஹீரோட தம்பி அந்த இடத்துக்கு வரான். வந்த உடனே ஃபர்ஸ்ட் சிலிண்டர் ஆஃப் பண்ணிடுறான். அதுக்குள்ள ஜென் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, டாய்லெட்ல இருந்த தண்ணியை எடுத்துட்டு வந்து வேகமா தம்பி மேல ஊத்திடுறான். ஐயோ, நெருப்பெல்லாம் நின்று போச்சா அப்படின்னு சொல்லி அப்புறம் தான் கேட்கிறான். இப்பதான் ஹீரோயின் யாரு என்ன அப்படின்னு விசாரிக்கிறாங்க. ஆனா ஹீரோவோட ஓனரோட பொண்ணுன்னு தெரிஞ்ச உடனே எல்லாரும் வந்து ஹீரோயினை பயங்கரமா கவனிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. தம்பி அதுக்கு மேல வழிய ஆரம்பிச்சிடறான். தண்ணி குடிங்க, ஜூஸ் என்ன குடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கத்துக்கு வழிறான். ஆக்சுவலா ஹீரோயினோட அம்மா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, என்னை காப்பாத்தினாலே அவனை வந்து லஞ்சுக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் இவங்க ரெண்டு பேரும் இங்க வந்திருக்காங்க. இப்ப ஹீரோட அப்பா என்ன சொல்றேன்னா, நீ கவலைப்படாத செல்லும், நான் விடாம அவனுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கேன், அவன் எடுக்கிற வரைக்கும் நான் கால் பண்ணுவேன், எப்படியாவது நான் அவனை அனுப்பி வைக்கிறேன், நீ கவலைப்படாத அப்படின்றாரு. எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க. அடப்பாவி, கொஞ்சம் பணக்கார பொண்ணு வந்த உடனே இந்த வழி வழியிறியான்ட்டு. தம்பி வேற போகும்போது ஹீரோயின் கிட்ட உங்களோட நம்பர் இருந்தா கொடுத்துட்டு போங்க, நான் வந்த உடனே வந்து உங்களுக்கு கால் பண்ணி சொல்றேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினும் இவளோட நம்பரை வேற கொடுத்துட்றா. அப்பந்தாரும் சும்மா இல்லாம இவனை வேற உசுப்பேத்தி விடுறான். இது பாரு, நீ கேர்ள் ஃப்ரெண்ட் யாருன்னா கூட்டின்னு வரேன்னா இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி பணக்கார பொண்ணா இருக்கணும், அப்பதான் உனக்கு லைஃப்ல செட்டில் ஆகிறது ஈஸி அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கான். அவனே ஆல்ரெடி அவளை பார்த்த உடனே வழிஞ்சுக்கிட்டு தான் இருக்கான். இதுல இவன் வேற ஏத்தி விட்டுட்டு இருக்கான். அதே நேரத்துக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயினோட அப்பங்காரன் இருக்கான் இல்லையா, அவன் வந்து ஹீரோவோட ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் வீடியோவா பாத்துக்கிட்டு இருக்கான். இவன் உண்மையாவே ஹீரோ யாருன்னு தெரிஞ்சு இதை பாத்துக்கிட்டு இருக்கானா, இல்ல அப்படின்னா வந்து ஒருவேளை பொண்டாட்டியை காப்பாத்தினது யாருன்னு தெரிஞ்சு பாக்குறானா அப்படின்றது நமக்கு தெரியல. சோ இதுக்கப்புறம் வர எபிசோட்ல தான் ஒன்னொன்னா நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு மறக்காம கதை கேட்க வந்துருங்க, நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.